1948 நவம்பர் 30. ஆஸ்திரேலியாவில் ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு நகைக்கடை வியாபாரி நடந்துட்டு போயிட்டு இருந்த வியாபாரி அங்கே ஒரு வித்தியாசமான விஷயத்த பார்க்குறாரு. தோராயமாக ஒரு 40 வயசு இருக்கிற ஒரு மனுஷன் ஃபார்மலாக ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அங்கே படுத்துட்டு இருக்காரு. கிட்ட போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அவர் ஏற்கனவே இறந்துட்டாரு. அவருக்கு ஒன்றும் புரியல. காலையில் போலீஸுக்கு தெரிய வருது. போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது அவரோட பேண்ட்டில் ஒரு வித்தியாசமான ஒரு பேப்பர் பார்க்குறாங்க. அந்த பேப்பரில் எழுது இந்த வார்த்தைகள் தான் இந்த கேஸே மிஸ்டேக் ஆகுது. அப்படி என்ன எழுதியிருந்தது தெரியுமா? தமம் சுட்னா என்ன? அந்த பேப்பர் அவனோட பேண்ட்டில் ஏன் இருக்கணும்? இவன் கைரகை எடுத்து ரிசர்ச் பண்ணும்போது எங்கேயோ இந்த ரயில்வே ஸ்டேஷனில் கிடைச்ச ஒரு சூட் கேஸ் கூட எப்படி அட்டாச் ஆகிருக்கு? இந்த மாதிரி கேள்விகள் தான் இந்த கேஸை இன்னும் மிஸ்டேக் ஆகுது. இந்த பேப்பர் ரூபாய் தின்ற பர்ஷியன் புக்கோட கடைசி பேஜ். ரயில்வே ஸ்டேஷனில் கிடைச்ச சூட் கேஸில் அந்த புக்கோட சேர்த்து நிறைய பொருட்களில் கீன்ன்ற வார்த்தை எழுதிருந்துச்சு. அவரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவர் உடம்புல இருக்கிற உடல் உறுப்புகள் எல்லாம் செதஞ்சிருந்துச்சு. இது வரைக்கும் இந்த கேஸ் ஒரு மர்மமான கேஸாக தான் இருக்குது. ஃபைனலாக தமம் சுட்டுக்கு என்ன மீன் தெரியுமா? எண்ட் ஆர் ஃபினிஷ்.